செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மார்ச் 23 ஞாயிற்றுக்கிழமை முதல் மார்ச் 29 சனிக்கிழமை வரையிலான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருந்து 2ஆம் இடம் குருவால் பார்க்கப்படுகிறார். 2ஆம் இடம் குரு இருந்து 8ஆம் இடம் பார்க்கப்படுகிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும், நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இளைய சகோதரன் மீது மிகுந்த அன்பை காட்டுவீர்கள், அவரும் உங்கள் மீது அன்பை காட்டுவார்கள். குடும்பத்திலே விரைவில் சுபகாரியங்கள் நடக்கும், அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் சாதனையும் செய்வீர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேதுவானது குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே பழைய பாக்கியங்கள் வசூலாகும். தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். தொழில்துறையில புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சியும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனிபகவான் இருக்கிறார். தொழில் ஸ்தானாதிபதி சனிபகவான் லாபஸ்தானத்தில் இருப்பது மிகவும் விசேஷமானது. ஆகவே எப்படிப்பட்ட தொழில்கள் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலை நீங்கள் நல்ல லாபத்தை அடைவீர்கள். விரயஸ்தானத்தில் 4 கிரகங்கள் சுக்கிரன், புதன், சூரியன், ராகு, அந்த 4 கிரகங்கள் இருக்கின்றன. சுக்கிரன் விரயஸ்தானத்திலே இருப்பதனால் குடும்ப செலவுகள் அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். மனைவின் தேவைக்காக, மனைவின் ஆரோக்கியத்திற்காக செலவினங்கள் ஆகும். மேலும் எதிரிகளை வெல்வதற்காக, போட்டியை சமாளிப்பதற்காக, தொழில்துறையை விருத்தி செய்வதற்காக செலவினங்கள் ஆகும். குழந்தைகளுடைய படிப்புக்காக செலவினங்கள் ஆகும். அனைத்திற்கும் ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இந்த வாரம் ஓரளவு நல்ல வாரமாகத்தான் அமைந்திருக்கிறது. இந்த வாரத்திலே உங்களுக்கு நல்ல நாட்கள். மேஷராசியிலே பிறந்து அஸ்வினியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 29 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். கிருத்திகை உண்ணாபாத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 29 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே சுக்கிரன் இருப்பதனால் விரயங்கள் மிக அதிகமாக இருக்கும். மேலும் உங்களுக்கு திருஷ்டியும் மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை எதில் வெளியிலே சொல்கிறீர்களோ அதில் தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இதற்கு பரிகாரமாக வருகின்ற செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் பகல் நேரத்தில் வைத்து விட்டு வர வேண்டும். அதன் மூலமாக மேஷராசியில் நன்மைகளை பெறுவார்கள். மேலும் ஒரு முறை இந்த வாரத்திலே செவ்வாய்க்கிழமையோ அல்லது உங்களுக்கு அனுகூலமான தினத்திலேயோ ஒரு முறை பழனி சென்று விட்டு வருவது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராட்ட தோஷம் இருக்குது. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 21 வெள்ளிக்கிழமை இரவு 1:46 முதல் மார்ச் 24 திங்கட்கிழமை பகல் 10:25 வரை சந்திராஷ்டகம். ஆக ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 22 சனிக்கிழமை, மார்ச் 23 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்து லாபாதிபதி உங்கள் ராசியிலே இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே லாபம் கிடைக்கும். லாப நோக்கத்துடன் செயல்பட்டு அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ஆரோக்கியத்திற்கு தகுந்த மருத்துவம் கிடைக்கும். சந்திராஷ்ட தினம் இந்த வாரத்திலே ஆரம்பத்தில் மட்டுமே இருக்கிறது. ஆகவே இந்த வாரத்திலே திங்கட்கிழமை பகல் 10:25 பிறகு எந்த தோஷமும் கிடையாது. அதன் பிறகு நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய காலமாக அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் பதவி பெற்றிருப்பதால் மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. விவாதங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. 5ஆம் இடத்திலே கேதுவானது குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். நல்ல ஆரோக்கியத்தையும் குழந்தைகள் பெறுவார்கள். இந்த வாரத்தில் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பதனால் தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கிறது. தொழில்துறையில புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். மேலும் 10ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது தொழில்துறையில வேலை பளு மிக அதிகமாக இருக்கும். சலிக்காமல் வேலை செய்யுங்கள். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைய இருக்கிறது. லாபஸ்தானத்திலே சுக்கிரன், புதன், சூரியன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்ற நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குழந்தைகள் பிள்ளைகளிலும் மனைவி பேரிலும் தொழில் செய்வர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். மேலும் உங்கள் வீட்டில் இருக்கின்ற பெரியவர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவே இந்த வாரம் செயல்படுவார்கள். இந்த வாரம் ரிஷபராசியிலிருந்து நல்ல நாட்கள். ரிஷபராசியிலே பிறந்து
கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 29 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். மிருகஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 29 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசியிலே குருபானி இருந்து ஜென்ம குருவாக இருக்கிறார். அதன் மூலமாக வேலை பளு மிக அதிகமாக இருக்கும். மேலும் மனக்குழப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த முடிவை எடுக்கும் போதும் சிறிது குழப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடம் செவ்வாய் இருப்பது மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். வியாழக்கிழமை குருபவானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கிறார். உங்கள் ராசியிலே செவ்வாய் இருக்கிறார். ரோகாதிபதி உங்கள் ராசியிலே இருப்பது ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இந்த வாரம் சந்திராஷ்ட தினங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த வாரம் மிதுன ராசி பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மார்ச் 24 திங்கட்கிழமை பகல் 10:25 முதல் மார்ச் 26 புதன்கிழமை பகல் 3:14 வரை சந்திராஷ்டகம். ஆக வரக்கூடிய திங்கள் செவ்வாய் புதன், அதாவது மார்ச் 24 திங்கள், மார்ச் 25 செவ்வாய், மார்ச் 26 புதன், இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்கள் ராசியிலே செவ்வாய் இருப்பது தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான இடத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. 4ஆம் இடத்திலே கேது வந்து குருவால் பார்க்கப்படுகிறார். தாயின் ஆரோக்கியம் தந்தையின் ஆரோக்கியம் இரண்டும் நன்றாகவே இருக்கும். இந்த வாரம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது உங்களுக்கும் உங்கள் தந்தையாருக்கும் சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. தந்தை உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். அதன் மூலமாகவும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் சுக்கிரன், புதன், சூரியன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்வீர்கள். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இந்த வாரம் வெளிநாடு செல்வதற்கு அல்லது தேவஸ்தானங்களுக்கு யாத்திரை செல்வதற்காக நீங்கள் முயற்சிகள் செய்தால் அது நல்லபடியாக நடக்கும். விரயஸ்தானத்தில் குருவான் இருப்பது தொழில் விருத்திக்காகவும் மனைவின் தேவைக்காகவும் செலவினங்களாகும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் நிச்சயமாக நீங்கள் பெற்று விடுவீர்கள். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த வாரம் மிதுன ராசியை பிறந்தவர்கள் நல்ல நாட்கள். மிதுன ராசியை பிறந்து மிருகஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 29 சனிக்கிழமை நல்ல நாள். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் மார்ச் 29 சனிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசியிலே செவ்வாய் இருப்பது மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், தூக்கமின்மை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று ஏற்கனவே கூறியிருந்தேன். மேலும் விரயஸ்தானத்தில் குருவான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். உங்கள் தேவைக்காகவும் உங்கள் மனைவியின் தேவைக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் செலவினங்கள் ஆகும். இந்த தோஷங்களுக்கெல்லாம் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் வியாழக்கிழமை குருபவானுக்கும் நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக மிதுராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. செலவினங்கள் ஆனாலும் சுப செலவுகள் தான் ஆகும். அதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அதற்குரிய வருமானம், அதற்குரிய வசதி வாய்ப்பு, பண வசதி ஆகிய உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2 தீப வழிபாடு செவ்வாய் முருகனுக்கும் வியாழன் குருபானுக்கும் தீப வழிபாடு செய்துவிட்டாலே மற்றபடி எந்த தோஷம் ஏற்படுத்தினாலும் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள். அடுத்து கடகராசி. கடகராசியை பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. அதுவும் சந்திராஷ்டகத்துடன் கூடிய அஷ்டம சனி. அஷ்டம சனி சந்திராஷ்டகம் இரண்டும் இந்த வாரம் கூடுகிறது. மார்ச் 26 புதன்கிழமை பகல் 3:14 முதல் மார்ச் 28 வெள்ளிக்கிழமை மாலை 4:47 வரை சந்திராஷ்டகம். ஆக கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 27 வியாழக்கிழமை, மார்ச் 28 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். உங்கள் ஆரோக்கியத்திலும் உங்கள் மனைவின் ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறை தேவை. ஆக இந்த வாரம் சிறிது சிரமங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு வழிபாடு, தெய்வ வழிபாடு செய்தாலும் குலதெய்வ வழிபாடு செய்தாலும் பெரிய பிரச்சனை ஒன்றும் இருக்காது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே கேது வந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு மட்டுமே ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். காரிய தடைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும்.
8ஆம் இடத்திலே செல்வான் இருப்பது மனைவின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் சிறிது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கணக்கு வழக்குகளை சரிபார்த்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும் போது, கூட்டாளிகளுடன் பேசும்போது எச்சரிக்கை உணர்வுடன் விட்டு கொடுத்து பேசினால் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சூரியன், புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை உங்களுக்கு பல வகையிலும் உதவிகள் செய்வார்கள். அதன் மூலமாகவும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது உங்களுக்கு அஷ்டம சனி. குரு லாபஸ்தானத்தில் இருப்பதனால் தெய்வ பலத்தின் காரணமாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். ஆனால் சந்திராட்டு தினங்களில் மாத்திரம் சிறிது எச்சரிக்கை தேவை. மற்ற நாட்களில் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக, குழந்தைகளுடைய படிப்புக்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். மேலும் வீட்டு மனை ரிப்பேர் செய்வதற்காகவும், வீடு மனை ரிப்பேர் செய்வதற்காகவும், வீட்டில் இருக்கின்ற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ரிப்பேர் செய்வதற்காகவும் அல்லது புதிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்காகவும் செலவினங்களாகவும் இந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரம் கடகராசியில் நல்ல நாட்களில் கடகராசியிலே பிறந்து புனர்பூசம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 29 சனிக்கிழமை நல்ல நாள். பூசத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் மார்ச் 29 சனிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டம தோஷம் வருகிறது, கூடவே அஷ்டம சனியும் இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக இந்த வாரம் சனிக்கிழமை என்று அல்லது இந்த வாரம் தொடங்குவதற்கு முன்பாக வருகின்ற சனிக்கிழமை என்றும், அதாவது 22ஆம் தேதி அல்லது 29ஆம் தேதி வருகின்ற 22 அல்லது 29 இந்த 2 நாட்களில் ஒரு நாள் அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று 1 லிட்டர் நல்லெண்ணெய் தானமாக கொடுத்து ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை அல்லது வெற்றி மாலை போட்டுவிட்டு வாருங்கள். அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியை பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கிறார். 8ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். தொழில்துறையிலையும் நிறைய விரயங்கள் ஆகும். உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை திருஷ்டி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை எதை முதலிலேயே ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாக வெளியிலே சொல்கிறீர்களோ அது நடக்காமல் போய்விடும். ஆகவே திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. இந்த வாரம் சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. இந்த வார கடைசியிலே மார்ச் 28 வெள்ளிக்கிழமை மாலை 4:47 முதல் மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:35 வரை சந்திராஷ்டகம். ஆக சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 29 சனிக்கிழமை, மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்திலே கேதுவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறது. ஆகவே குடும்பத்தில் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. தொழில்துறையிலே மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அந்த மாற்றங்களுக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் சிக்கல்கள் இருக்கும். இருந்தாலும் 1க்கு 2 முறை முயற்சி செய்தால் வசூலாகிவிடும். 7ஆம் இடத்தில் சனிபான் இருப்பது மனைவிக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். மனைவி உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதாக நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் விட்டு கொடுத்து பேசினால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பது திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே செயல்பாட்டில் சிறிது எச்சரிக்கை தேவை. 8ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது தேவையில்லாமல் மற்றவர்களுடன் பேசும்போது மன வருத்தங்களோ அவமானங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆகவே மற்றவர்களுடன் பேசும்போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை இந்த வாரம் அமைதியாக இருப்பது நல்லது. தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தொழில்துறையிலே வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கூடவே மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாற்றங்களுக்காக நீங்கள் தயாராக வேண்டும். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது தந்தையால் அனுகூலம் இருக்கிறது. நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக நீங்கள் முயற்சிகளை செய்யலாம். வெளிநாடு செல்வதாக இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அவையெல்லாம் சுலபமாக உங்களுக்கு இந்த வாரம் நடக்கும். இந்த வாரம் சந்திராஷ்ட நாட்களை தவிர மற்ற நாட்கள் பெரிய தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்காது. இந்த வாரம் சிம்மராசியில் நல்ல நாட்கள். சிம்மராசியில் பிறந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். உத்திரம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பது அலைச்சலையும் சிறிது அவமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். மேலும் திருஷ்டிலிருந்து விலகுவதற்காக சனிக்கிழமை
ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் சிம்மராசி நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆக மனைவி மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். மனைவியால் நீங்கள் பாக்கியத்தையும் பெறுவீர்கள். உங்கள் ராசி குருடைய பார்வை முழுமையாக கிடைக்கிறது. ஆகவே இந்த வாரம் தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனிபகவான் இருப்பது லட்சுமிகரம், அதாவது பழைய பாக்கியங்கள் வசூலாகும். அதன் மூலமாக தாராள பணப்புழக்கம் இந்த வாரம் உங்கள் கைகளில் நிகழும். மேலும் இந்த வாரத்தில் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் சகோதர சகோதரி வீடுகளிலும் நல்ல காரியங்கள் நடக்கும். 7ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவியும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். 9ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தந்தையால் தனலாபம் இருக்கிறது. தந்தை உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். மேலும் தந்தை மூலமாக ஏற்கனவே இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது தொழில்துறையிலே வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் அலைச்சலும் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சலுக்கேற்ற வருமானம், ஊதியம் அவை உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். இந்த வாரம் சிறிது சிரமப்பட்டு முன்னேற்றம் பெறுகின்ற வாரமாக அமைந்திருக்கிறது. இந்த வாரத்திலே கன்னிராசி நல்லவர்கள், கன்னிராசியிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 29 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மார்ச் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 29 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் செய்யக்கூடிய நீங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசியிலே கேதுபான் இருப்பது எல்லா காரியத்திலும் சிறு தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். தேவஸ்தான யாத்திரைகளை செய்து அதன் நன்மைகளை பெற்றாலும் சிறு குழப்பங்கள் உங்கள் மனதிலே ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு பரிகாரமாக புதன்கிழமையன்று விநாயகருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். வேலைப்படும் அதிகமாக இருக்கும். தொழில்துறையில எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது 1க்கு 2 முறை மாற்றி செய்தால்தான் வெற்றி கிடைக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் 2இல் 1 ஏற்றிவிட்டு வரலாம். ஆக இந்த வாரம் இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக, அதாவது புதன்கிழமை விநாயகருக்கும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் வைப்பதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று கன்னிராசி பிறந்தவர்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கிறார். 6ஆம் இடத்திலே சுக்கன் இருப்பது ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். மேலும் இந்த வாரம் தொழில்துறையில போட்டி மிக மிக அதிகமாக இருக்கும். பண விஷயத்தில் சிறு தடுமாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது பணம் வருமா வராதா என்ற அந்த கவலையெல்லாம் உங்கள் மனதிலே ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் அஜீர்ண கோளாறுகள் மூலமாக ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடு ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பதனால் குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தைகளை பற்றி கவலைப்படுவதற்கான அவசியம் கிடையாது. விரைவில் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்து பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் கடன் வாங்கினால் அடைப்பதில் சிரமம் ஏற்படும். நாட்கள் அதிகமாக இருக்கும். கடன் கொடுத்தால் திரும்பி வருவதிலும் காலதாமதம் மிக அதிகமாக இருக்கும். 8ஆம் இடத்தில் குருபான் இருக்கிறார். ஆகவே உங்களுக்கு அஜீர்ண கோளாறுகள் ஏற்படும். வயிற்று உபாதைகள் ஏற்படும். அஜீர்ண கோளாறு காரணமாக சிரமங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே கடினமான பொருட்களையும் ஆரோக்கியத்திற்கு உகாந்தாத, அதாவது ஆரோக்கியத்துக்கு ஆகாத பொருட்களையும், மேலும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் வெளியிடங்களில் சுகாதாரம் இல்லாத இடங்களில் சாப்பிடுவதையும் முற்றிலுமாக இந்த வாரம் தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது நல்ல பாக்கியம் இருக்கிறது. மனைவியால் முக்கியமாக நல்ல பாக்கியம் இருக்கிறது. மனைவி உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். மனைப்பேரிலே தொழில் செய்வோம் நல்ல லாபத்தை அடைவார்கள். விரயஸ்தானத்தில் கேதுபான் தனம் குருவால் பார்க்கப்படுகிறது. ஆகவே உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா, பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் இருக்கிறது. அவர்கள் மூலமாக நன்மைகளை அடைவீர்கள். மேலும் செலவன்கள் ஆகினாலும் அந்த செலவன்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரம் துளாராசியில் பிறந்து நல்ல நாட்கள். துளாராசியில் பிறந்து
சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 29 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். சுவாதிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 28 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 29 சனிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து துளாராசி பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது பண விஷயத்தில் சிறு தடமாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் இடத்தில் குருவான் இருப்பது வயிறு உபாதைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 2 தோஷங்களுக்கும் பரிகாரமாக வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமிக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மகாலட்சுமி என்றால் பெருமாள் பிள்ளைய தாயாருக்கு. வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக துளாராசியில் வந்து இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. வேறு பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நன்மைகளை அடைய முடியும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சிவாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் உங்கள் ராசி குருடைய பார்வை இருப்பதனால் தெய்வ பலம் இருக்கிறது. தெய்வ பலத்தின் மூலமாக அலைச்சலுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனிபகவான் இருப்பது தாய்க்கு உடல் வலிகள் வர வாய்ப்பு இருக்குது. தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. 4ஆம் இடத்தில் சனிபகவான் இருப்பது உடல் வலிகள், தாய்க்கு உடல் வலிகள் மற்றும் படிப்பில் கவனம் தேவை. மாணவர்கள் படிக்கும் போது மற்றவருடன் கூட்டாக படிக்காமல் தனியாக உட்கார்ந்து படித்தால் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். ஆனால் சிறிது பிடிவாதமாக இருப்பார்கள். பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களுடைய ஆரோக்கியம், அவர்களுடைய செயல்பாடுகள் விரைவில் திருப்திகரமாக மாறவே வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசி குருடைய பார்வையேற்க தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்து நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். மேலும் உங்கள் ராசி குருடைய பார்வை இருப்பது குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடக்கும். மனைவியின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நீங்கும். தாய் தந்தரின் ஆரோக்கியமும் தாயின் ஆரோக்கியம் குறைபாடுகள் இருந்தாலும் விரைவில் சரியாகிவிடும். தாய் தந்தர்களுடைய ஆரோக்கியம் மேலும் அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது அலைச்சல் மிக மிக அதிகமாக இருக்கும். சிலர் வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அலைச்சல் ஏற்பட்டு அதன் மூலமாக வருமானங்கள் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் கேதுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் இருக்கும். அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த வாரம் விருச்சிக ராசி நல்ல நாட்கள். விருச்சிக ராசியில் பிறந்து விசாகம் 4ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 29 சனிக்கிழமை நல்ல நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 28 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். கேட்டிலே பிறந்தவர்கள் மார்ச் 28 வெள்ளிக்கிழமை, மார்ச் 29 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல. இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சனிபகவான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். மேலும் மாணவர்கள் படிக்கும் போது ஞாபக மறதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். அடுத்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்திலே இருப்பது அலைச்சல் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையிலும் அலைச்சல், உங்களுக்கு சாதாரணமாக அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். வயிறு உஷ்ணமடைய வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைத்து முருகப்பெருமானுக்கு அரளி புஷ்பத்தினால் அர்ச்சனை செய்து அரளி மாலையை, சிகப்பு அரளி மாலையை அணிவிக்க வேண்டும். இதன் மூலமாக இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் விருச்சிகராசி பந்துகள் பிரச்சனை இல்லாமல் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள். மேலும் தெய்வ பலம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. திருஷ்டியிலிருந்து விலகவும் வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு அதிபதியான குருவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கிறார். 6ஆம் இடத்திலே குருவான் இருப்பது பண விஷயத்திலே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழில்துறையிலே போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் போட்டிக்கேற்ற வருமானம் கஷ்டப்பட்டு நீங்கள் பெற முடியும். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் முதல் 2 சுற்றில் தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் ஏற்படும். ஆனால் 3வது 4வது சுற்றில் நிச்சயமாக நீங்கள் அந்த இன்டர்வியூவில் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். ஆகவே 3ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பதனால் காரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. தைரியமாக காரியங்களை செய்வீர்கள். அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். இளைய சகோதரனுக்கு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தி கொடுக்காது. மூத்த சகோதரனுக்கு நன்மை உண்டு. 4ஆம் இடத்திலே சூரியன், புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன.
மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு சிறிது சிரமத்தின் பேரில், மன உளைச்சலின் பேரில் வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. 4ஆம் இடத்திலே சூரியன், புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது தாய்க்கு சிறிது மனக்கலக்கங்கள், தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் அவருடைய ஆரோக்கியத்தில் பெரிய தோஷங்கள், பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது உங்களுக்கு வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் காரமான பொருட்களையும் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. விட்டு கொடுத்து பேசினால் நிச்சயமாக பிரச்சனைகள் இல்லாமல் நன்மைகளை பெற முடியும். தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்திலே கேதுவான் இந்த குருவால் பார்க்கப்படுகிறார். தொழில்துறையிலே விருத்தி இருக்கிறது. புதிய முயற்சிகளை செய்யலாம். அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் அதற்கு வளர்ச்சியும் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரம் தனுசு ராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். தனுசு ராசியிலே பிறந்து மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 29 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 29 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் தனுசு ராசி பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே குரு பகவான் இருப்பது உங்களுக்கு பண விஷயத்தில் சிக்கல், ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படும் என்று கூறினான். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைப்பது, பகல் நேரத்தில் நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. அதே போலவே 7ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது மனைவிக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக தனுசு ராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் சனிவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். நல்ல தனலாபம் இருக்கிறது. பழைய பாக்கியங்கள் வசூலாகும். மேலும் 5ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகளுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விரைவில் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். அதற்குரிய வாய்ப்புகள் இந்த வாரம் நன்றாக அமையும். 2ஆம் இடத்துல சனிவான் இருப்பது தொழில்துறையை விருத்தி இருக்கிறது. டஸ்ட் அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அதிகமான குப்பைகள் உள்ள இடத்துல நீங்கள் போகாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் புதிய முயற்சிகளை செய்வீர்கள். அந்த முயற்சிகளை நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். 5ஆம் இடத்தில் குருவான் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் அனுசனையாக நடந்து கொள்வார்கள். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அந்த விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள், தீங்குகள் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் பிரச்சனை இல்லாமல் விரைவில் கிடைக்க ஏற்பாடுகள், வழிமுறைகள் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது. 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் ஆரம்பத்தில் 2 முறை தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் இருக்கும். ஆனால் 3வது 4வது சுற்றில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது. பூமி லாபம் இருக்கிறது. புதிய பூமி வாங்குவதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். லட்சுமிகரம், பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாகவும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேதுவானது குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நீங்கும். தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதியான சனிவான் 2ஆம் இடத்தில் இருப்பது ஆட்சி பலத்துடன் இருப்பதனால் காரிய தாமதம் ஆனாலும் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் மகராசி நல்ல நாட்கள். மகராசிலிருந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 29 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 29 சனிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மகராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த வாரம் உங்களுக்கு 7.5 சனி இன்னும் விடவில்லை. 7.5 சனியுடைய பிரச்சனைகள் நீக்குவதற்காக இந்த வாரத்தில் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சருக்கு நெய் தீபம் மாலை நேரத்தில் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக நிச்சயமாக தோஷங்கள் விலகி ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்து காரிய தாமதங்கள் விலகி காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக மகராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி.
கும்பராசியில் இருந்தவர்கள் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆக நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். 2ஆம் இடத்தில் சுக்கிரன், புதன், சூரியன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே நல்ல தனலாபம் இருக்கிறது. தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்த நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள். 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அவர்கள் மூலமாக நன்மைகளை அடைவீர்கள். 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது குழந்தைகள் சிறிது அடம் பிடிப்பார்கள். குழந்தைகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது புதிதாக வீடு மனை வாங்குவதற்கு, ரிப்பேர் செய்வதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களையும் கனரக வாகனங்களையும் நீங்கள் தாராளமாக இந்த வாரம் வாங்கலாம். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். 8ஆம் இடத்தில் கேதுவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே பிரயாணங்களில் பெரிய தீங்கு ஏற்படாது. கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் மூட்டு வலிகள், வயிற்றில் சிறு உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இந்த வாரம் உங்களுக்கு, அதாவது கும்பராசி நல்ல நாட்கள், கும்பராசியில் பிறந்து அவிட்ட 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 29 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 28 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் மார்ச் 29 சனிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்கள் ராசியிலே சனி பகவான் இருப்பது வேலை பளு மிக அதிகமாக இருக்கும். எவ்வளவு வேலை பளு இருந்தாலும் சலிக்காமல் செய்யுங்கள். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. தனியார் தொழிலில் ஈடுபட்டவர்கள் வேலையை மாற்றிக்கொள்ளலாமா என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் இன்னொரு வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலையை விடக்கூடாது. இந்த வேலையை விட்டுவிட்டு வேறு வேலையை தேடினால் கிடைப்பதில் சிரமங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக சிறு பிரச்சனைகள், வேலை செய்யும் இடத்தில் சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை செய்யும் இடத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்வதற்காக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். உங்கள் ராசியிலே சனி பகவான் இருப்பது வேலை பளு மிக அதிகமாக இருக்கும். மேலும் உடல் வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஜருக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டுகளின் மூலமாக கும்பராசியில் இந்த வாரம் முழுமைக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன், குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, 3ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் உங்கள் ராசியிலே, அதாவது 1-3 பரிவர்த்தனமாகி இருக்கிறது. ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை என்றால் உங்கள் ராசியிலே அஷ்டமாதிபதி இருப்பது ஆரோக்கியத்தில் சிறு கெடுதல்கள் ஏற்படும். மேலும் சூரியன் ரோகாதிபதியாகவும் இருக்கார். ரோகாதிபதி, அஷ்டமாதிபதி இரண்டும் சேர்ந்து உங்கள் ராசியிலே இருப்பது ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. வீக்கங்கள், கட்டிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் பிரயாணங்கள் செய்யும் போதும் எச்சரிக்கை இருக்க வேண்டும். அதிகமான தண்ணீர் இருக்கின்ற இடத்துல பிரயாணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசியிலே சுக்கிரன், புதன், சூரியன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது தேவஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது தைரியமாக காரியங்களை செய்வீர்கள். அதிலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 7ஆம் இடத்தில் கேதுவான் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்தில் பெரிய குறைகள் இருக்காது. மனைவி நல்ல ஆரோக்கியத்துடன் திகழ்வார்கள். விரயஸ்தானத்தில் சனிபகவான் இருப்பது 12ஆம் இடம் சனிபகவான் இருப்பது சனி சுகஸ்தானம். சனி சுகஸ்தானத்தில் சனிபகவான் இருப்பது சனி சுகம் பாதிக்கும். சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஆகவே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த வாரம் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். எவ்வளவு லாபம் சம்பாதித்தாலும் அத்தனை லாபம் செலவினங்கள் ஆகிவிடும். செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். வரவுக்கேற்ற செலவு, செலவுக்கேற்ற வரவுகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரம் மீனராசி நல்ல நாட்கள். மீனராசியில் பிறந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 29 சனிக்கிழமை நல்ல நாள். உத்திரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 28 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ரேவத்திலே பிறந்தவர்கள் மார்ச் 28 வெள்ளிக்கிழமை, மார்ச் 29 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியை முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிலேயே புதன், சுக்கிரன், சூரியன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. மேலும் சனி விரயஸ்தானத்திலே இருக்கிறார். குருவும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கு. ஆகவே இந்த வாரம் முழுமைக்கும் ஒவ்வொரு தினமும் பிரதி தினமும் அருகில் இருக்கின்ற நவகிரகம் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று நவகிரகத்திற்கு
2 நல்லெண்ணெய் தீபங்கள் வைத்துவிட்டு 9 முறை சுற்றி வலம் வர வேண்டும். இவ்வாறு இந்த வாரம் முழுமைக்கும் செய்தால் இந்த வாரம் எந்த கஷ்டங்களும் இல்லாமல், ஆரோக்கிய குறைபாடுகளும் இல்லாமல் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். இந்த ராசி பலன்கள் சொல்கின்ற முறை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர் இருந்தால்தான் நமக்கும் ஒரு ஆவலாக வேறு நிறைய கருத்துக்கள், நிறைய விஷயங்கள், நிறைய செயல்பாடுகள் பற்றி நாம் வெளியில் சொல்ல முடியும். ஆகவே நிறைய சப்ஸ்கிரைபர் வேண்டியது மிக அவசியமானது. ஆகவே சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இவ்வாறாக இந்த வாரத்தை ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.